ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நீங்களும் சொல்றீங்க சாயப்பா. இன்னும் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல. நானும் இன்னைக்காவது நல்லது நடந்துராதான்னு காத்துக்கிட்டே இருக்கேன்னு மன கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் சொல்லி உன்னுடைய எதிர்பார்ப்புகளை ஏமாற்றமாக்கி விடாமல், இதோ இப்போதே உன் காத்திருப்புகளை முடிச்சு வச்சு உன் கஷ்டத்தை போக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு இஷ்டமானதாக நடத்தி வைக்கதான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். சரியா இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே உன் வேண்டுதல்கள் எல்லாம் இனிமே ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். இப்படி நல்லது நடக்க போற இந்த நேரத்துல எதுவுமே இல்லையேன்னு வாடி வதங்கி மூளையில முடங்கி போகாதே. அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு அதிகமாக ஆடி அடங்கவும் வேண்டாம் என் தங்கமே. ஏன்னா எப்போ எது மாறும்னு எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. அதனால எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தைரியமாக வாழ பழகு. சீக்கிரமே துன்ப துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரமாய் விலகி போகும். நீ சிந்திச்சு நல்லதை செய்து நல்லதாக வாழ நினைச்சு ஆரம்பிச்சிட்டினா பொய்கள் கூட உன்னை நெருங்க பயப்படும். உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் உன் வாழ்க்கையில நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும்படியும் உன் சாயப்பா இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பல பேரு ஏதாவது ஒரு பொருளை தூக்கும் போது அது கண்ணாடி பொருளாவே இருந்தாலும் கவனமாக கையாளுவார்கள். ஆனா அடுத்தவனை பத்தி பேசும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம, அடுத்தவன் மனசு கஷ்டப்படுவானேன்னு யோசிக்காம, அடுத்தவன் மேல பழி போடுறதாகட்டும், அவனை குறை சொல்றதாகட்டும், அவனை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் புறம் பேசுவதாகட்டும், அவ்வளவு சுலபமா செஞ்சிடுறாங்க. என் அன்பு பிள்ளையே, யார் உன்னை பத்தி என்ன வேணா சொல்லட்டும், உன் பின்னால என்ன வேணா பேசட்டும், ஆனா நீ ஒருபோதும் யாரை பத்தியும் குறை சொல்றதோ, யாரையும் பழி சொல்வதோ, அல்லது யாரை பற்றியும் இல்லாது பொல்லாததை புறமாக பேசுவதோ வேண்டாம் என் தங்கமே. தவறோ சரியோ உன் மனசுல பட்டதை நீ சொல்லு, அது வேற விஷயம். ஆனா இல்லாததையும் அடுத்தவர் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களையும் நீ ஒருபோதும் பேச வேண்டாம். ஏமாற்றம் நிறைஞ்ச உன்னுடைய வாழ்க்கையில நீ பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிறதும், வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு முயற்சி செய்து முட்டுக்கட்டையை சந்திப்பதும், எல்லாமே இப்படி இருக்கேன்னு முணங்கி நிற்பதும் அனைத்தையும் இந்த சாயப்பா நான் அறிவேன். கடல்ல கல் எறிகிறதுனால கடலுக்கு வலிக்க போறதில்ல. அப்படி போலதான் நீ இப்போ உன் வாழ்க்கையில சில விமர்சனங்களை சந்திப்பதால் நீ தோத்து போயிட மாட்ட. நிச்சயமா எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க தான் போற. யாராவது உன்னை தவறு சொன்னாங்கன்னா, ஆமா நீ தவறு செஞ்சுட்ட, அது உண்மைதானா, நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயங்க வேண்டாம். அதே நேரத்துல நீ செய்யாத ஒரு தவறுக்கு உன் மேல பழி சொன்னாங்கன்னா, அந்த உறவே தேவையில்லைன்னு அவர்களை விட்டு விலகி போகக்கூடிய ஆளாக சுயமரியாதையோடு நீ நடந்து கொள் என் தங்கமே. அடுத்தவங்க மேல அக்கறையா அன்பா பாசமா இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதும் நான் அலட்சியப்படுத்த மாட்டேன். நீ நிச்சயமா நல்ல நிலைமைக்கு வருவ. உன்னுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் நிச்சயமா என் மூலமாக நிறைவேறதான் போகுது. நீ உன் வாழ்க்கையில வளமையா செழுமையா செழிப்பா இருக்கணும்னு நினைக்கிற சரிதானே? அப்படியானால் முதல்ல சேமிக்க பழகு. சேமிப்பை அலட்சியப்படுத்துபவன் வாழ்நாளில் ஒரு நாளும் வளமையை உணர முடியாது. சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன தொகையா இருந்தாலும் அதை முதல்ல எடுத்து வச்சு சேர்த்து வைக்க பழகு. மேலே ஏறி போகத்தான் போகிறாய், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கத்தான் போகிறாய். கூடிய சீக்கிரமே இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ என் தங்கமே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் அதை பார்க்காது. ஆனா நீ ஜெயிச்சியா தோத்தியான்றத மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீ ஜெயிக்கக்கூடிய ஆளாக, அடுத்தவர்கள் உன்னை பார்த்து வியக்கக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர, தோக்கக்கூடிய ஆளாக அடுத்தவர்கள் உன்னை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. நீ என்னவோ உன் வாழ்க்கை தான் கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளு. நத்தையையும் ஆமையையும் பார்த்திருக்கிறாய் தானே? ரெண்டுமே பிறக்கும் போதே அதன் முதுகுல சுமையோட தான் பிறக்குது. ஆனா அதுக்காக என் முதுகுல சுமை இருக்கு, எனக்கு மன பாரமா இருக்கு, எனக்கு உடல் பாரமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அது நகர்ந்தே போகாமல் வாழ்க்கையில ஒரே இடத்துலயா இருந்துருது. அப்படிதான் நீயும் வாழ்க்கையில உனக்கு சுமையும் பாரமும் கஷ்டமும் எது அதிகமானாலும் எல்லாத்தையும் கடந்து நகர்ந்து போய்க்கிட்டே இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் எங்கேயும் நின்று விடக்கூடாது. வாழ்க்கைனா மேடு பள்ளம் வரத்தான் செய்யும். அங்க போய் சமமா இருந்தாதான் நான் நடந்து போவேன்னு சொல்லாம மேடு பள்ளையும் எல்லாத்தையும் சமாளிச்சு ஓடுவதுதான் புத்திசாலித்தனம் என புரிந்து கொண்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. நல்லதே உனக்கு இனி நடக்கும்.